மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக ராசாத்தி காணொளி பாடலினுடைய விமர்சனத்தினூடாக இணைந்து கொள்ளலாம். டிராவல்ஸ் நிஷாந்தன் அவர்களுடைய தயாரிப்பு மற்றும் பாடல் வரிகளிலையும், விஸ்வஜன் அவர்களுடைய இயக்கத்திலையும், சுதர்ஷன் கிறிஸ்டியன் அவர்களுடைய இசையமைப்பிலையும், தென்னிந்திய பாடகரான நிக்கில் மாத்யூ அவர்களுடைய குரலிலும், தென்னிந்திய சின்னத்திரை நட்சத்திரமான ஆர்ஜே நெலு மற்றும் பூர்விகா அவர்களுடைய நடிப்பிலையும் வெளிவந்திருக்கிற இந்த ராசாத்தி காணொளி பாடலினுடைய கதை களத்தை எடுத்துக்கொண்டால், தன்னுடைய காதலியிடம் காதலை வெளிப்படுத்துகின்ற கதாநாயகன் அதற்கு சம்மதம் தெரிவிக்கின்ற காதலி இப்படியாக ஆரம்பிக்கின்ற இந்த கதைக்களம் தொடர்ச்சியாக இவர்கள் இருவருக்கும் இடையில காதல் வெளிப்படுகின்ற விதம் இவ்வாறாக நகர்ந்து செல்கின்ற இந்த ஒரு கதை. இறுதியில இவை யாவுமே கதாநாயகனுடைய ஒரு இமேஜினேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ட்விஸ்டோட நிறைவடையுது. இந்த காணொளி பாடலினுடைய காட்சி அமைப்புகள் எடுத்துக்கொண்டா ஆரம்பத்திலேயே, அதாவது அந்த டயலாக் சொல்ற மாதிரியான அந்த காட்சிகளின் போது பேக்ரவுண்டை பிளர் பண்ணி காட்டி இருக்கிற அந்த ஒரு விதமா இருக்கலாம். அதே மாதிரி ஹீரோயின் நடந்து போகும்போது ஹீரோ வந்து அவ சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடும்போது ஒரு ரொட்டேஷன் ஆங்கிள் எடுக்கப்பட்ட அந்த ஒரு ஃப்ரேமா இருக்கலாம். மற்றும் இந்த வயல்வெளிகள் எடுக்கப்பட்ட காட்சி அமைப்புகள், வயல்வெளிகள் மட்டும் இல்லாம இவர்கள் வந்து இந்த காணொளி பாடலுக்காக செலக்ட் பண்ணி இருக்கிற லொகேஷன்ஸ் எல்லாமே இந்த காணொளி பாடலினுடைய அந்த காட்சி அமைப்புகளோட அழகை வந்து இன்னும் ஒரு படி அதிகரிச்சு நிக்குது. இது மட்டும் இல்லாம அந்த கோயில்ல இருந்து விபூதி வச்சு விடுற மாதிரியாக எடுக்கப்பட்ட காட்சிகள் மற்றும் திடீரென மாயமா போற அந்த காதலனை தேடுற மாதிரியான அந்த ஒரு காட்சி அமைப்புகள், இவை அனைத்துமே தென்னிந்திய காணொளி பாடல்களை கண்முன் நிறுத்திச்சிருது. அடுத்ததாக இந்த காணொளி பாடலினுடைய இசையமைப்பு எடுத்துக்கொண்டா ஒரு காதல் பாடல் அப்படின்ற அடிப்படையில துள்ளிசைக்கும் மெல்லிசைக்கும் இடையில ஒரு விதமான இதமான ஒரு உணர்வை மனதில் ஏற்படுத்துற விதத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பாடலினுடைய ஆரம்பத்துல இடையிடையே வந்து போற அந்த நாதஸ்வர சத்தம், இது கூடவே இது ஒரு கிராமப்புறத்தை தழுவிய மாதிரியான பாடல் அப்படின்றத மனதில் பதிய வச்சு செல்லுது. மற்றும் இந்த பாடலினுடைய ஒவ்வொரு வரிகளினுடைய நிறைவிலையும் ஒலிக்கப்படுகின்ற அந்த ஒரு மியூசிக், இவையெல்லாம் கூடவே இந்த பாடலினுடைய சுவையை இன்னும் ஒரு படி அதிகரித்து செல்லுது. அதே மாதிரி இந்த பாடலினுடைய வரிகள், உதாரணமாக சொல்லப்போனா, நீ துடிக்கையில் நான் ஒற்ற நொடியில் உசிர் விட்டேன், எமன் கிட்ட தான் கேட்டு நான் மறுபடியும் பிறந்துட்டேன், இப்படியான வரிகளாக இருக்கலாம். இவை அனைத்துமே இந்த காதல் ரசம் ததும்புற விதத்துல எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த காணொளி பாடல நடிச்சிருக்கிற நடிகர்களுடைய நடிப்பு திறமையை எடுத்துக்கொண்டா ஆரம்பத்துல அந்த ப்ரப்போஸ் பண்ற மாதிரியான அந்த சீனிலையா இருக்கலாம், திடீரென காதலன் தொலைந்து போனோன்னு தேடுற மாதிரியான அந்த ஒரு காட்சி அமைப்புகளையா இருக்கலாம். இப்படியான காட்சி அமைப்புகளை வந்து அவர்களுடைய நடிப்பு திறன் வந்து அவ்வளவு அபாரமாக வெளிப்பட்டிருக்கு. இவ்வாறாக பாடலினுடைய இசையமைப்பு, வரிகள், காட்சி அமைப்புகள் என அழகாக வெளியாகி இருக்கின்ற இந்த ராசாத்தி காணொளி பாடல் வெற்றியடைய பாடல் குழுவினருக்கு குவியம் மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கீர்த்தி. மறக்காம குவியம் மீடியாவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி குவியம் மீடியாவோட இணைச்சிருங்க.